எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு NSW அகாடமி. சார், டெட் எக்ஸாமினேஷன் வரப்போகுது சார். வெறும் 30 நாள் தான் இருக்குது. எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறது, எது படிக்கிறது, எதை விடுறது ஒன்றுமே புரியல. என்ன மெட்டீரியல் படிக்கணும், என்ன சோர்ஸ் படிக்கணும், எதுலேருந்து என்ன ஒன்றுமே புரியல சார். ரொம்ப டென்ஷனாக இருக்குது. டெட் எக்ஸாமினேஷன் இந்த வருடம் இருக்குது. நமக்கு தேர்வு தேதி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சும் நம்மளால் வந்து எதுவும் படிக்க முடியலன்னு வருத்தமாக இருக்குது. அடுத்து நம்ம எப்போ டெட் எக்ஸாம் எப்போ நமக்குன்னு சொல்லி தெரியல சார். அதனால் ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்டிங்க. அதெல்லாமே சேர்த்து கோர்த்து தான் வீடியோ பதிவு வந்து கொடுத்துருக்குறேன். இந்த பதிவு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து டெட் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வரதுக்கு ஒரு 30 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? அரௌண்ட் வந்து ஒரு 30 நாள் தான் இருக்குது. சாலிடாக நமக்கு வந்து ஒரு வருடம் இருந்தால் மட்டும்தான் டெட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறதுக்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறணும். ரைட், ஓகே, ஸ்லோ பண்ணிக்கிறேன். அதாவது சாலிடாக ஒரு வருடம் இருக்கணும். ஒரு வருடம் இருந்தால் தான் நம்ம கிளியர் பண்ணுறது ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் 30 நாள் நம்ம கிளியர் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முடியாதுங்க. ஓகேங்களா? நான் ஆசை வரதுக்கெலாம் சில விருப்பம் இல்லை. கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 30 நாளில் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, அவ்வளோதான். அது என்ன வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட முயற்சி பயிற்சி தான். ஓகேங்களாங்க? இப்போ 30 நாள் இப்படியே 30 நாள் தான் இருக்குது, 30 நாள் தான் இருக்குது, 30 நாள் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நாளாக குறைஞ்சி 28, 27, 24, 21, 15, 14, 12, 8, 7, 6, 1 போயிடும். ஒரு நாள் தான் இருக்கும். அப்புறம் நமக்கு இதே மாதிரி வருத்தப்பட்டே இருந்தான். அதனால் எதுவுமே படிக்காமல் ஃபெயிலாக போகிறதுக்கு, எதுவுமே படிக்காமல் தேர்வு எழுதுறதுக்கு, ஓகேங்களா? அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அப்படி எதுவுமே எழுதாமல் எதுவுமே படிக்காமல் போய் வந்து இதாகிறதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு முக்கியமானது படித்து அட்லீஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம். கிளியரான சந்தோஷம் தானேங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? டெட்டு கிளியர் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களாங்க? டெட்டு கிளியர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஒரு மதிப்பான ஒரு விஷயம். டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நான் எலிஜிபிலிட்டி ஆகிட்டேன்ப்பா. நான் சும்மா கிடையாது. நான் டெட் எழுதி கிளியர் பண்ணியிருக்கிறேன். நான் சாதாரண டீச்சர் கிடையாது, டெட்டு கிளியர் பண்ண டீச்சரு. புரியுதுங்களா? அந்த கெத்து. ஆமாங்க. இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அதை நான் டெட்டு கிளியர் பண்ணுறேன்னு நான் கெத்தாக ஃபீல் பண்ணோம் இல்லையா? அப்போ அந்தளவுக்கு ஒரு மதிப்பான ஒரு விஷயம். அப்படி ஒரு டெட் எக்ஸாமினேஷன் நமக்கு வரப்போகுது. அதை போய் நம்ம வந்து எதுவுமே படிக்காமல் ஏதோ ஒன்று போய் எழுதலாமா? அதுக்காக ஒரு பேட்ச் ஒன்று போட்டிருக்கிறோம். வெறும் 149 ரூபா பேட்ச் தான். இது டெஸ்ட்டு பேட்ச் தான். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் தான். ஒரு 5 வாரம் ப்ரோக்ராம் போட்டிருக்கிறோம். கரெக்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற அடிப்படையில் ப்ரோக்ராம் போட்டிருக்கிறோம். நீங்கள் அப்படியே எங்களோடவே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? இப்போ இந்த வாரம் வந்து தமிழ். உங்களுக்கு வந்து தமிழ் புத்தகத்தில் இப்போதைக்கு இந்த கடைசி 30 நாளில் என்ன படிக்கணும், என்ன முக்கியமானது அப்படின்னு எங்கள் தரப்பில் நாங்கள் அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். இப்போ பேட்ச் போயிட்டுருக்கு. மாணவர்கள் படிச்சுட்ருக்காங்க, தேர்வர்கள் படிச்சுட்ருக்காங்க. நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் எங்களோடவே ட்ராவல் பண்ணிங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையலாம். சரிங்களா? எதுவுமே படிக்காமல் சும்மா டென்ஷனாக 30 நாள் தான் இருக்குது, 30 நாள் தான் சொல்லிட்டே போனால் இப்போ வந்து 40 நாள் இருக்குங்க சார் அப்படின்னா இவன் 30 நாள் தான் இருக்குது. இப்போ இதையும் விட்டுறாதீங்க. இந்த 149 ரூபா அமௌண்ட்டை பார்க்காதீங்க. சரிங்களா? இல்லை சார், என்கிட்ட அமௌண்ட் வந்து 149 ரூபா கொஞ்சம் அமௌண்ட்டு ப்ராப்ளமாக இருக்குது. ரைட், ஓகே. காசுக்காக கிடையாது. இந்த 149 ரூபா வச்சு நான் என்னங்க பண்ண போகிறேன்? கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களுக்கான கூலி அவ்வளோதான் இது. புரியுதுங்களா? சார், என்னால் இவ்வளோ தான் சார் பே பண்ண முடியும். ஓகேங்க, அமௌண்ட்டுக்காகலாம் இல்லைங்க. ஓகே, என்ன சார், என்னால் 100 ரூபா தான் சார் கட்ட முடியும். ரைட், ஓகே. ஆனால் நாளைக்கு நீங்கள் கிளியர் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். சார், இது மாதிரி நான் வந்து NSWல வந்து இது மாதிரி வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டேன். ஏதோ ஒரு விதத்தில், முழு விதத்தில் நான் சொல்ல வரல, முழுமையாக அப்படின்னு சொல்ல, ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ முன்னாடி நம்ம ஒரு மோட்டிவேஷன் மாதிரி வீடியோ பதிவு போட்டிருந்தோம். அதில் மதிப்பு இருக்கிற மாணவர் வந்து நான் வந்து உங்களோட மோட்டிவேஷனும் காரணம் நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து சம்திங் சொன்னாங்க, ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன், அதில் நான் வந்து போஸ்டிங் வாங்கியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா? அதுதான் முக்கியம். புரியுதுங்க? அமௌண்ட்டுக்காக கிடையாதுங்க. வெறும் 149 ரூபா மட்டும்தான் போட்டுக்கிறேன் நான். சரிங்களா? 5 வாரம். ஓகேங்களா? 5 வாரம் அழகாக சிம்பிளாக எடுத்துகிட்டு போனாலே. நான் இப்போ நீங்கள் இப்போ வந்து இந்த வாரம் தமிழ் படிக்கணும், நான் இப்போ தமிழ் படிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த பேரில் நான் தமிழ் கம்ப்ளீட்லி நான் படிக்கிறதுக்கே எனக்கு 1 மாதம் தேவை. ஆனால் நமக்கு இருக்கிறதே 1 மாதம் தான். அதில் வந்து என்னென்ன படிக்கணுங்க? தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், சைக்காலஜி படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், சோஷியல் சயின்ஸ் படிக்கணும். ஆஸ் பர் உங்களோட மேஜருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சுப்பீங்க. ரைட், ஓகே. ஸோ நம்ம மெயின் ஃபோக்கஸ் வந்து 6th to 10th, மெயின்லி 8th. ஏன்னா நம்ம வந்து பிஓக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் பார்த்து என்ன அனலைஸ் பண்ணி, அதாவது அதான் சொல்கிறேன், இது பண்ணாமல் அட்டெம்ப்ட் எழுதுறதுக்கு அட்லீஸ்ட் வந்து நம்ம இது மாதிரி வந்து இம்பார்ட்டண்டான பார்த்து எழுதலாம்.
ஸோ இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு 8778963630 பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. 8525049011 149 தாங்க. பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுங்க. உடனே வந்து பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களாங்க. படிக்க ஆரம்பிங்க. தயவு செஞ்சு இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. திரும்பி அடுத்து எப்போ டெட் வருது நமக்கு தெரிலங்க. வரும், சரிங்களா? டெட்டு வரும், வராமல் எங்கே போகுது, வரும். ஆனால் எப்போ நமக்கு தெரியல. கண்முன்னே ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு அப்புறம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி வேண்டாங்க. என்னோடய அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்கும் நான் அதுதான் சொன்னேன். அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இது இவ்வளோ சொல்லணும்னு இல்லை, புரியுதுங்களா? அதனால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த பேட்ச் 30 நாள் கடைசி பேட்ச்சு. எனக்கு கடைசி 10 நாளுக்குலாம் பேட்ச் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் அந்த இதில் தான் லாஸ்ட் பேட்ச்னு போட்டிருக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.